அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அந்த ஆண்டவன் அருளோடு வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நல்ல யோகங்களோடு நீங்கள் வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதம் என்றால் என்ன? முதலில் ஆடி மாதம்னாலே எல்லாரும் கொஞ்சம் அச்சம் பயம். ஆடி வந்துருச்சே, இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்காது, தொழில் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு அச்சம், வருமானம் இல்லாமல் போயின்ற ஒரு அச்சம், ஒரு பயம், பொருளாதார நெருக்கடி. இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட மாதமா என்பதுதான் இப்போ உங்களுக்கு தரக்கூடிய விளக்கம். ஆடி மாதம் என்றால் என்ன? முதலில் அதாவது அம்மையப்பன் சிவபெருமானும் பார்வதியும் 6 மாதங்கள் உலகை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி செலுத்தக்கூடியதாக 6 மாதம் சிவபெருமான ஆட்சி, 6 மாதம் பார்வதி தேவியினுடைய ஆட்சி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் தொடங்குகின்ற அந்த தை முதல் ஆணி வரை உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் படியளந்து பல யோகங்களை வழங்குகிறார் சிவபெருமான். ஆகவே தான் மகராந்தி பொங்கல் என்று அவருக்கு சங்கராந்தி பொங்கல், மகராந்தி பொங்கல் என்று சொல்லக்கூடிய சங்கராந்தி பொங்கல், மகராந்தி. சங்கரன் என்றால் சிவபெருமான். அவருக்கு வழிபட்டு இந்த தை மாதத்தை வரவேற்கின்றோம். இவ தை முதல் ஆணி வரை உத்தராயணம் சிவபெருமானுடைய ஆட்சி முடிந்து விடுகிறது. தற்போது பராசக்தி பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியினுடைய ஆட்சி இந்த ஆடி மாதம் தொடங்குகின்றது. ஆக இந்த அம்பாளின் ஆடி மாதம் தொடங்குவதால் அம்மனை வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரிய விழா. எப்படி தை மாதம் சிவபெருமானுக்காக சங்கராந்தி பொங்கல் வைக்கிறோமோ, அதே போல் ஆடி மாதம் அம்மனை வழிபட, அம்மன் ஆட்சி தொடங்குகின்ற இந்த ஆடி மாதம் அம்பாளை வழிபடுகின்ற ஒரு பாரம்பரியம் உலகெங்கும் ஏற்பட்டிருக்கிறது. அம்பாளை வழிபடும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அந்த சிவபெருமானுக்கே ஏற்பட்ட பிரச்சனை அம்பாள் தான் தீர்த்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பராசக்தி என்று பெயர். ஆகவேதான் பராசக்தி. ஆக சர்வ லோகத்திலையும் பராசக்தியின் ஆட்சி சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் அவ்வளவு மோசமான மாதமா? ஆடி மாதம் என்பது அவ்வளவு மோசமான மாதமா? கண்டிப்பா கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆச்சரியமான, அபாரமான அதிர்ஷ்ட சக்தி யோகங்களோடு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. எத்தனையோ பேர் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் என்பது மிக மறுக்க முடியாத உண்மை. ஆக உலகில் பிறந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு புகழ்மிக்க பிரபலமான யோகங்கள் வழங்கக்கூடிய கிரகங்கள் யார்? பிரபலமான ஒளிமயமான பிரகாசமான ஒரு பிரபலமான பேரும் புகழும் கொட்டித் தருகின்ற ஒரு கிரகங்கள் என்பது சூரியன், சந்திரன் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூரியன், இன்னொரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சந்திரன் வீடான கடகராசியில் கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனின் மாதமே ஆடி மாதம். ஆக உலகத்தில் மிகப்பெரிய ஒளிமயமான சக்தியை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சூரியன், சந்திரன்.
ஆக இந்த சூரியன் சந்திரன் வலிமை பெறுகின்ற இந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக ஆடி மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல. இதை அந்த தெய்வ பலத்தோடு அந்த அம்பாளை வழிபட்டு ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். மேலும் இந்த ஒளிமயமான அதாவது இந்த ஒளிமயமான சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் ஒளிமயமான இந்த சூரியன் சந்திரன் யாருடைய வாழ்க்கையில், எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிரபலமான ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்க போகிறார்கள். இந்த ஒளிமயமான கிரகமான இந்த சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம். அப்படிப்பட்ட யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது என்பதை மேஷம் முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம். இதுதானுங்க இந்த ஆடி மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. உலகத்தில் ஒரு சில மனிதர்களை மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுத்து, பிரபலமான யோகத்தை கொடுத்து ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர்களே இந்த சூரியன் சந்திரன். ஆக அப்படிப்பட்ட சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஆடி மாதம். ஆக யாருக்கெல்லாம் ஒளிமயமான சிறந்த வாழ்க்கை அமையப் போகிறது என்பதை மேஷம் முதல் மீனம் வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு பொது பலன். கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் தெளிவாக துல்லிதமாக பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பிரம்மனால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்களை. சரிங்களா? இப்ப மீனம் முதல் மீனம் வரை தெளிவான பலன்களை, இந்த ஆடி மாத பலன்களை, அற்புதமான பலன்களை, ஆச்சரியமான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம்னா மீன ராசிக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பிரமாதங்க. எந்த ஆடி மாதமே இல்லாத ஒரு சிறந்த ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தைரியம், ஒரு தெம்பு, இதை செஞ்சிடலாம், இதை நடத்திடலாம், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பல திறமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக, பல சாதனைகள் உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைப்போகிறது. மீனராசிக்கு கண்கலங்க வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. பல சாதனைகள், பல வெற்றிகள், உடம்புல அப்படி புத்துணர்ச்சி, இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சு அதெல்லாம் வெற்றி அடையும். யாரெல்லாம் பகையா இருந்தாலும் அவங்க எல்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய, அந்த பகையெல்லாம் மாறி நட்புகள், உறவுகள், ஆதரவுகள், தைரியங்கள், முயற்சிகள் தைரியங்களாக மாறி, தைரியங்கள் முயற்சிகளாக மாறி, முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளாக மாறி பல சாதனைகள் படைக்கலாம். ஆக முதலில் உங்கள் மன வலிமை அதிகப்படுத்தி உங்கள் செயல்பாடை வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சுக்கிரன், உங்கள் ஆசைகளை நிறைவேறக்கூடிய இடத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய இடத்தில் இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதுமே சுக்கிரன் 3ஆம் இடத்தில் வலிமை அடைகிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமை. அடுத்து லட்சியங்கள், அதுவும் ஆசைகள், லட்சியங்கள், முன்னேற்றங்கள், கல்விகள், பதவிகள், வியாபாரங்கள், வருமானங்கள், சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் தரக்கூடிய எந்த மாதமே இல்லாத ஒரு சிறந்த வலிமையோடு குரு புதனோடு சேர்ந்து இந்த ஆடி மாத ஆரம்பத்தில் புதனோடு சேர்ந்திருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புதன் கடகத்துக்கு போயிடுவார். அதுவும் உங்களுக்கு யோகம் தான், பூர்வ புண்ணியஸ்தானம். அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதியும் எந்த மாதமே இல்லாத ஒரு சிறந்த வலிமையோடு இந்த ஆடி மாதத்தில் குரு வலிமை அடைகிறார். இது அம்ச பலன் நான் சொல்லிட்டு இருக்கேன். அம்சத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே திருவாதிரை 4ஆம் பாதத்தில்
நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய, எதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் நடக்கலை, எது எங்கே போனாலும் நடக்க மாட்டேங்குது, இங்கே போனாலும் நடக்க மாட்டேங்குது, அவன் அதை சொல்கிறேன் இவன் இதை சொல்கிறேன், என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனி எல்லாமே வெற்றி. நீ எல்லாமே வெற்றி, தலைகளாக மாறப்போகுது உங்கள் வாழ்க்கை. ஏன்னா ஆடி மாதம் இப்படிலாம் நடக்கும். எந்த ஆடி மாதமும் இல்லாத ஒரு கிரக மாற்றங்கள், கிரக சக்திகள், எத்தனையோ கிரகங்களுடைய வலிமைகள். முதலில் சுக்கிரன் வலிமை, அடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலிமை. இந்த மாதம் முழுவதும் 2 கிரகங்களும் மிகப்பெரிய, அதாவது எந்த ஒரு ஜாதகத்துக்கும் 2 பெரிய செல்வ தூண்கள், செல்வ புதையல்கள். இந்த 2 கிரகங்களும் செல்வ புதையல்கள், செல்வ தூண்கள் என்று சொல்லக்கூடியதான் தேவகுரு அசுரகுரு. தேவகுரு என்று சொல்லக்கூடியது குரு பகவான், தனகாரகன், புத்திக்காரகன், புத்திரக்காரகன், அதிர்ஷ்டக்காரகன், தசம தொழில் ஸ்தானாதிபதி. அடுத்து சுக்கிரன், சுக்ராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அசுரகுரு. இந்த 2 கிரகங்கள் வலிமை அடைந்தாலே ஒரு மனுஷனுக்கு சொல்லவே வேணாம். தனம் பெருகும், வியாபாரம் பெருகும், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல சொத்து சுகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், வருமானங்கள், பிரகாசமா உலகமே பெருமைப்படக்கூடிய நல்ல ஒரு பிரபலமான வாழ்க்கை கிடைக்கும். ஒரு பிரபலமா பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு நேரம். சரி, அடுத்து சூரியன். சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில், உங்கள் வம்சத்தை விருதி செய்யக்கூடிய இடத்தில், 6ஆம் அதிபதியாக உங்களுக்கு 5ஆம் இடத்தில் கடகராசியில் சூரியன் இருப்பது, சூரியன் புதனோடு சேர்ந்து இருப்பது. சூரியன் மட்டும் இருந்தால் யோகம் தராது, புதனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றங்கள், வீடு வாசல் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய நிலை இருக்கும். உயர் பதவிகள், பதவி முன்னேற்றங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியில் உயர்ந்த கல்விக்கான ஒரு வாய்ப்பு, அரசாங்க கல்வி சாலையில், அரசாங்கம் சார்ந்த ஒரு கல்வி சார்ந்த நிறுவனங்களில் அந்த கல்வி படிக்கக்கூடிய அரசு கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலக்கூடிய நிலை ஏற்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு தான் அதுக்கு நிறைய போட்டிகள் இருக்கு, அந்த போட்டிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். புரிஞ்சுட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சரி, ஆக எந்த ஆடி மாதம் இல்லாத ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. சுக்கிரன் வலிமை, குரு வலிமை, புதன் வலிமை, அடுத்து சூரியன் வலிமை வருகிறார். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த செவ்வாயாகப்பட்டவன், அதாவது உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி, தனம் பாக்கியத்துக்குரியவன். இதுவரை கேதுவோடு சேர்ந்து இருந்த நிலையிலிருந்து அவர் மாறுறார். ஆடி 13 அவர் மாறிடுறார். ஆடி 13 செவ்வாய் கேதுவோட சேர்ந்திருந்த நிலையிலிருந்து அவர் மாறிடுறார், 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்ப 2ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 7ஆம் இடத்திற்கு வந்தா, 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலிமை அடைந்தா நல்ல திருமண யோகம், நல்ல குடும்பம், அதாவது கணவன் மனைவிக்கு நல்ல பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மாநில வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல வியாபாரங்கள், வருமானங்கள், ஷேர் மார்க்கெட், இப்படி பல வகையில் வருமானத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பூமி இடம் வாசல் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆக இத்தனை கிரக அமைப்புகளும் இந்த ஆடி மாதம் வலிமை அடையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதமாக, எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது, அமையப்போகிறது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய யோகத்தை தரப்போகுது. நீங்கள் எதிர்பாராத நல்லதெல்லாம் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கை சிறந்த முன்னேற்றம், சிறந்த ஒளிமயமான வாழ்க்கை, பிரகாசமான வாழ்க்கை, பிரபலமான வாழ்க்கை, நினைச்சது சாதிக்க பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமையப்போகிறது. இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க. புரிஞ்சுட்டிங்களா? ஆடி மாதம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தும். ஆடி மாதம் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நல்ல கிரக அமைப்புகள் இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்குது. இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரிங்களா? ஆக இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயமாக தான் கமெண்டில் தெரிவிங்க. அது என்ன உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கலாம். அதே நேரம் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடத்தில் சித்தர்களும் முனிவர்களும் உலகத்திற்கு வழங்கிய ஒரு ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை.
ஆக நிச்சயமாக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா இது ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு நல்லது நடக்கணும், அதுதான் முக்கியம். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கும். இதுதாங்க உண்மை, வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. ஆக இங்கே அந்த தவறை விடக்கூடாது. கண்டிப்பாக இங்கே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சொன்னது நடக்கணும், அதான் முக்கியம். நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.